ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லே நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சொன்ன மாதிரி 24/5/2025 அன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதற்கான டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29/5/2025 அந்த டேட்ல இருந்து 31/5/2025 வரலும் நீங்க பண்ணிக்கலாம். ஏதாச்சும் கரெக்ஷன் அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் இருந்தா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு 12/7/2025 காலையில 9:30 மணிலிருந்து மத்தியானம் 12:30 மணி வரலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகே. நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு போட்டா இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகேவா? இந்த லாகின் பண்றதுக்கான லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எங்க போடுறது அப்படின்ட்டு லிங்க்கும் நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். இதுல வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, நீங்க இதுவரையிலும் என்னென்ன எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களோ, அது எல்லாமே வந்து வரும். ஓகேவா? இதுல வந்து இப்ப நீங்க கன்ஃபார்ம்டு இப்ப நீங்க அப்ளை பண்ண குரூப் 4 கன்ஃபார்ம்டு ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வியூ ஆப்ஷனும், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் மட்டும் தான் வந்து காமிக்கும். எடிட் ஆப்ஷன் காமிக்காது. 29ஆம் தேதி தான் எடிட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கன்ஃபார்ம்டு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஏன்னா, அதுவுமே வந்து நீங்க அப்ளிகேஷன் கரெக்ட்டா சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து அர்த்தம். உங்க அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தா 29ஆம் தேதி கரெக்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே இப்போ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்து நீங்க தாராளமா வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அந்த ஆப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க இப்போ அப்ளை பண்ண குரூப் 4க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எட் டூ பி ஜெனரேட்டட் அப்படின்னு தான் வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து ஜூலை 12ஆம் தேதி தான் எக்ஸாம். அதுக்கு 1 வாரம் இல்ல 4 நாள் முன்னாடி தான் வந்து இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே ஜெனரேட் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். நம்ம சேனல்ல எல்லா அப்டேட்ஸும் வந்து அப்டேட் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கணும், எல்லாமே உடனுக்குடையா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாரி எக்ஸாம் ரிலேட்டடாவும் நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸாம் ஃபார்மேட். ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே வந்து இது வந்து தெரியும். எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.